வெறும் பூண்டை வச்சு பேய் ஓட்டுறது, மரங்கள் கூட பேசுறது, பாம்பை நேருக்கு நேராக பார்க்குறதுன்னு யூஸ்வலி பார்க்க முடியாத, கேட்க முடியாத விஷயங்களை இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சதாசிவ பாண்டியன் கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக இருக்கார். நேச்சர் லவ் பண்ணுற, பாதுகாக்குன்னு நினைக்கிற ஒருத்தர். அங்கே இருக்கிற ரிசார்ட்டுக்கு மேனேஜராக சூர்யாங்கிற ஒரு பொண்ணு வராங்க. அதே ஊருக்கு பரசுங்கிற போலீஸ் ஆஃபீஸரும் வந்து சேர்த்தார். இந்த 3 பேருக்குமே கடந்த காலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இவங்க 3 பேரும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகுறாங்க. எது இவங்களை கனெக்ட் பண்ண வைக்குது, இவங்களோட கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம், எப்படி இவங்க ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வராங்கங்கிறது தான் படத்தோட கதை. ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு த்ரில்லர் தான் ரசவாதி. அர்ஜுன் தாஸுக்கு பேக் டு பேக் சீரியஸ் ரோல்ஸ் கிடைச்சாலும் அதை எப்படி யூனிக்காக மாற்றுறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சாந்தகுமாரோட படங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. மௌனகுருங்கிற ஒரே படம் மூலமாக நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணவர். ரொம்ப வருஷம் கழித்து எடுத்த மகாமுனிங்கிற படமும் அந்த டைமில் வந்தால் ரொம்ப வித்தியாசமான படமாக இருந்துச்சு. எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் மகாமுனி படம் ஒரு பக்கா என்டர்டெய்னராக இருந்துச்சு. ரசவாதி படத்தில் ஒரு கேரக்டர் மகாமுனி படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காட்சியும் இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் இதில் நடித்த ஆக்டர்ஸ் அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன், புதுமுகம் ரேஷ்மா வெங்கடேஷ், மிக முக்கியமாக சுஜித் சங்கர். மகேஷ் இந்திய பிரதிகாரம் பார்த்தவங்களுக்கு இவரை கண்டிப்பாக மறக்க முடியாது. அவர் இந்த படத்தில் பண்ண கேரக்டர் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடானது. சைக்காட்டிக் பிஹேவியரோட ஒருத்தன் போலீஸில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத கண் முன்னாடி காமிச்சிருக்காரு. இவரை பார்க்கும்போதெல்லாம் ஆடியன்ஸ் மனசுக்குள்ள ஒரு பயம் வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர் ஃபஸ்ட்டு 2-3 சீனில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான். சைல்ட்ஹுட் ட்ராமா அனுபவித்த ஒருத்தன் எப்படி மாறுவாங்கிறத டீட்டெயிலாக அந்த கேரக்டர் மூலமாக டைரக்டர் காமிச்சிருந்தார். பேரண்டிங் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு இந்த கேரக்டர் மூலமாக. இந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை நீட்டாக பண்ணியிருக்காரு சுஜித். மற்ற ஆக்டர்ஸுமே வேறு எந்த படத்துலையும் பார்க்காத மாதிரியான ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. டார்க் சைடு இருக்கக்கூடிய மர்மமான மனிதர்கள் ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்த படத்தோட த்ரில்லர் மூடுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. சாந்தகுமாரோட முந்தைய படங்களில் ஒர்க் பண்ண தமன்னஸ் திரும்ப இந்த படம் மூலமாக ஒன்று சேர்ந்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ரொம்ப பெரிய பலம். எப்படி ஒரு த்ரில்லர் ஸ்க்ரீன் பிளேவை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு சாந்தகுமார் ஒரு ஒர்க் ஷாப்பே நடத்தலாம். அந்தளவுக்கு ரொம்ப நேர்மையாக இந்த படத்தை அடங்கியிருக்காரு. கதை சுமாராக இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இல்லாட்டியும் கேரக்டர்ஸ் மூலமாக எப்படி சுவாரஸ்யமாக கதையை நகர்த்த முடியுங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. சாந்தகுமாரோட ஸ்பெஷாலிட்டியே டயலாக்ஸ் தான். இந்த படத்துலையும் அங்கங்கே ரொம்ப யூனிக்கான டயலாக்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. டைப்ஸ் ஆஃப் குடிகாரணங்களை பற்றி சொன்னதெல்லாம் சிரிக்க வச்சாலும் ரொம்பவே யோசிக்க வச்சுது. மரங்கள் கூட பேசுகிறது, பேய் பிடிச்சிருக்குங்கிறது ஒரு விஷயத்துக்கு பூண்டு மூலமாக சயின்டிஃபிக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுன்னு நிறைய புதுசான விஷயங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக், நம்ம எல்லாருமே ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ட்விஸ்ட்னு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் கண்டிப்பாக போர் அடிக்காது. அதே மாதிரி இது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நேச்சரை லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலைஸாக இருந்திருந்தால் இன்னும் ஒரு வைடு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற படமாக இருந்திருக்கும். மூவி லவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க.